கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று இயேசு சொன்னார். இங்கே நாம் வாசித்த இந்த வசனம் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பற்றினது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே அவர்கள் யோர்தான் நதியை சந்தித்தார்கள். அப்பொழுதுதான் யோசுவா சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஹல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்தால்தான் யோர்தானை கடக்க முடியும். ஆனால் தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமென்றால் நம்மிடத்தில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். முதலாவதாக தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் பரிசுத்தர். சேராபீன்கள் ஓயாமல் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிற அவ்விதமான பரிசுத்தமுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். தேவன் சொன்னார், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமாக இருந்தால்தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும், அவரை பார்க்க முடியும், அவருடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார் என்று நாம் சற்றும் சிந்திக்க வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேசத்தில் கூட ஏதோ துன்பம் வந்துவிட்டால் தேவனுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு இறங்குவார், தேசத்துக்கு இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிற நாம் இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் பரிசுத்தமாக இன்னும் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கென்று சாட்சிகளாக நிலைநிறுத்தும்படியாக தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்முடைய பேச்சிலே, செய்கைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நடக்கைகளிலே காணும்படியாக நாம் அதற்கேற்ற காரியங்களை செய்வோம். வேதத்தை அனுதினமும் வாசிப்போம், தியானிப்போம், அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம், தேவனுக்கேற்ற காரியங்களை நம்முடைய அன்றாட வாழ்விலே செய்வோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் அப்பாமை ஸ்தோத்திரம் அப்பான் பரிசுத்தம் பண்ண வேண்டியது அவசியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க. அப்பொழுதுதான் தேவனுடைய கரங்களிலிருந்து அற்புதங்களை அதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், அப்பொழுதுதான் பரிசுத்தராகிய உமக்கு நாங்கள் பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதும் எங்களோடு நீர் பேசியிருக்கீங்க. நன்றி இயேசுப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.